கோவை சிங்காநல்லூர் பகுதியில் வீட்டில் சிலிண்டர் வெடித்து விபத்து நேரிட்டிருக்கிறது. அதைத்தான் தற்போது காட்சிகளை பார்த்து வருகிறோம். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதன் மூலமாக சிலிண்டரில் தீப்பிடித்து விபத்து நேரிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். உங்கள் விவரத்தை சொல்லலாம் ஞானசேகரன். கோபாலகிருஷ்ணன், கோவை சிங்காநல்லூர் அருகே உள்ள நீலிகோணாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கராஜ். இவர் கோவை விமான நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். மனைவி மற்றும் குழந்தைகளுடன் 3 மாடி கொண்ட சொந்த வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு மாணிக்கராஜ் வெளியே சென்றுள்ளார். அப்பொழுது 2வது மாடியில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அருகில் அக்கம் பக்கத்தினர் சிங்காநல்லூர் காவல் நிலையம் மற்றும் பீளமேடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பு வீடு தீப்பற்றி கொண்டு எரிந்த நிலையில் திடீரென அங்கு இருந்த வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டர் தீப்பிடித்து வெடித்ததில் அப்பகுதி பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். உடனடியாக அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். வீட்டில் இல்லாததால் தீ விபத்து ஏற்பட்டு சிலிண்டர் வெடித்த சம்பவம் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிங்காநல்லூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபாலகிருஷ்ணன். நன்றி ஞானசேகரன். அண்மை விவரங்களுக்கு நன்றி.